வெல்கம் டு ஐக்யூ அண்ட் மெட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விட என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தால் நடத்தப்பட்ட தரம் 5 மாணவர்கள், அதாவது 2025 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மாதிரி பரீட்சை ஒன்றோட முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வினாத்தால் தேவையான ஆக்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மூலமாக அந்த வினாத்தாளை பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தெளிவாக நம்ம இப்படியான வினாக்களுக்கு கூடுதலான டைம் எடுக்க தேவையில்லை. இப்போ முதலாவது வினாவுக்குரிய விட மூன்றாவது விடையாக இருக்குது. அதாவது இந்த மரங்களில் வித்தியாசம் நான் நோட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த வித்தியாசத்தை அந்த சின்னதாக இருக்கிற அந்த மரத்தில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஆகவே முதலாவதுக்கு 3வது விட கொடுக்கலாம். இரண்டாவது அதில் 6 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். அது 6 நிறங்களால் நான் போட்டு காட்டியிருக்கேன்னு பாருங்கள். அதில் வடிவம் அடுத்து வந்துட்டு அதில் பருமனுக்கு ஏற்றாது போல் நம்ம என்ன செய்யலாம், அதை 6 விதமாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம். மூன்றாவதில் 4 வித்தியாசம் இருக்கேனே, அந்த மேலுக்கு 4 வித்தியாசத்தை நான் நோட் பண்ணி காட்டியிருக்கேன். அதையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். 4வது வினா, தவிலுக்கும் உடுக்கை மத்தளம் இதெல்லாம் தோற்கருவிகள் போன்று, மகுடி நாதஸ்வரம் புல்லாங்குழல் எல்லாம் அது துளைக்கருவிகள் அறிக்க போகுது. அப்போ முதலாவது பக்கம் இலகுவாக நீங்கள் செய்திருப்பீங்க. 4 விடைகளும் சரியாக இருக்கு நம்புகிறேன். அடுத்த பேஜை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட 5வது அது என்ன சொல்கிறாங்க, அந்த வாக்கியத்தை வந்துட்டு நீங்கள் இடைவெளியை நிரப்பணும். அதில் தெளிவாக வாசித்தோம்னா, வனங்கள் எங்களின் பாதுகாப்பு கவசங்களாகவே அவற்றை கவனமாக அடுத்தது அழிய விடாது. அன்போடுங்கிறது பொருத்தமில்லாது. 2க்கும் சான்ஸ் இருக்குது. அதில் முதலாவது விட 3வது விட 2க்குமே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாதுகாத்து, இப்போ காடுகள் வந்துக்கிட்டு சூழல் சமநிலையை தானே பேணுது. இப்போ எம்மட சமநிலையை பேணுறது சூழல் சமநிலையை காடுகள் பேணுது. ஆகவே அதுக்கு எத்தனாவது விட 3வது விட நீங்கள் கொடுக்கலாம். 6வது வினா நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், முதல் 2 பேரையும் ஜாயின் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3வது விட வருவது. நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு 1வது விட வரப்போகுது. 7வது நிலத்தில் நீராய் நான் இருந்தேன் நீராவியா. இதில் வந்துக்கிட்டு நீங்கள் தெளிவாக வாசித்தீங்கன்னு சொன்னால், நிலத்தில் இருக்கிற நீர் நீராகியாவி பின் முகிலாவி என்ன செய்யுது, மழையாக பொழியுதேனே. ஆகவே எது விடையாக வரப்போகுதுன்னு சொன்னால் இதுக்கு மலைக்கு இந்த கூற்று 7வதுக்கு 2வதுங்கிற விட வரப்போகுது. 8வது ஒரு பழமொழி தந்துட்டு அதில் கருத்து, கடனில்லா கஞ்சி கால் வயிறு போகும். முதல் 2 கூற்றுகளுமே அது பொருத்தம் இல்லாது. 3வது வந்துக்கிட்டு அந்த மானத்தோடு வாழ வேண்டிய, அதாவது கஞ்சி குடித்தாவது மானத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு கூற்றை உண்டு என்ன செய்தது அந்த பழமொழி ஒன்று சொல்லுது. ஆகவே 3வது விட அதுக்கு பொருத்தமாக இருக்க போகுது. 9வது வந்தீங்கன்னு சொன்னால், குமாரின் சகோதரர் குணசீலன். இப்போ குமார் வந்துக்கிட்டு யார், குணசீலன்ற சகோதரர், குமார சகோதரன் அவங்க 2 பேரும் சகோதரர்களாக இருக்கப்படுறாங்க. லலிதாவின் கணவர் வந்துட்டு குமார். அப்போ குமார மனைவி தான் லலிதா. சரி, அவளுடைய தெளிவாக விளைக்கணும். குமார மனைவி வந்துக்கிட்டு லலிதா. குணசீலன்ற சகோதரன் ராஜன் சொன்னால், அந்த ராஜன் குணசீலனுக்கு சகோதரன் என்று சொன்னால் குமாருக்கும் அந்த ராஜன் யார் இருப்பான், சகோதரனாக தான் இருப்பான். அவங்க குமார், குணசீலன், ராஜன் 3 பேருமே சகோதரர்களாக இருப்பாங்க. இப்போ சகோதரர்ண்டா ஒரே குடும்பத்தை சேர்ந்தா கூட தான் இருக்கணும்னு இல்லை. இந்த பெரியப்பா சாச்சா, அதாவது சித்தப்பா பெரியப்பாட அந்த உறவு முறை எதுக்குள்ளே வரும்னு சொன்னால் சகோதரர்கள் வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சில கேள்விகளில். இப்போ ராஜனின் தந்தை சேகர். இப்போ ராஜனோட தந்தை சேகர்ன்னு சொன்னால், இப்போ குமாருக்கு அவர் தந்தையாக இருக்கலாம், சகோதரர்களாம் தந்தையாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியப்பா சித்தப்பாவும் இருக்கலாம். இப்போ லலிதாங்கிறாள் யார், யார் குமார மனைவி லலிதா. சேகருக்கு இப்போ அப்பாவாக இருந்தாலும் தான் என்ன, சேகர் வந்துட்டு குமார் அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாராக இருந்தாலும் மகன் தானே குமாரன். அப்போ மகண்ட மனைவி வந்துக்கிட்டு யாராக இருப்பான்னு சொன்னால் மருமகளாக இருக்கப்போ. அப்போ 9வதுக்கு நீங்கள் 1வது விட கொடுக்கலாம். 10வது கேள்வியில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், பாடசாலை திறக்கப்பட்டது, மறுபடியும் திறக்கப்பட்ட தினம் தான் கேட்கும். இப்போ நீங்கள் 16ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக 10 நாட்கள்னு சொன்னால், இந்த 16ஆம் தேதி அந்த 16ஆம் தேதி நம்ம எடுக்கணும். நீங்கள் 16ஓட 10 கூட்டி இப்போ மூடப்பட்ட தினம் காட்டுறேன்னு சொன்னால், இப்போ மூடப்பட்ட தினம் வந்துக்கிட்டு என்ன இருக்கும்னு சொன்னால் நீங்கள் 16ஓட 9 கூட்டணும். மூடப்பட்ட தினம் காட்டு, அதாவது இறுதியாக மூடப்பட்ட தினம் அது காட்டுறதுக்கு லாஸ்ட்டாக அது என்ன டேட் வர மூடி இருக்க போகிறாரு இதை காட்டுறதுக்கு அந்த 16ஓட 10 நாள் தான் நீங்கள் 9 தான் கூட்டணும். சரியான பிள்ளையர் தெளிவாக கவனிங்க. 16ஓட 9 கூட்டினீங்கன்னு சொன்னால் 25ஆம் தேதி வர என்ன செய்ய, ஏன் நான் 9 கூட்டன் 10 கேட்டிருக்கான்னு சொன்னால் அந்த 16ஆம் தேதி நம்ம எடுக்கணும். இப்போ 16ஆம் தேதியை சேர்த்தோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 9 நாள் தான் இருக்கு. இப்போ 16ஓட 9 கூட்டினோம்னு சொன்னால் 25ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி எத்தனாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும்னு கேட்கல, நீங்கள் 25 கோட் அடிக்கிறதுக்கு கேள்வி பிறகு திறக்கப்பட்டது 25ஆம் தேதி வரை மூடப்பட்ட பாடசாலை வந்துட்டு அடுத்தது 26ஆம் தேதி என்ன செய்யும்,
உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ அந்த 26ஆம் தேதிங்கிறது எத்தனையாம் என்ன நாள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இலகுவாக செய்யலாம். 16ஆம் தேதி செவ்வாய். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் இருந்து நீங்கள் 7 கூட்ட கூட்ட உங்களுக்கு அதே நாள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பார். 16ஓட நீங்கள் 7 கூட்டினீங்கன்னா 23 செவ்வாய். 23 செவ்வான்னு சொன்னால் புதன் 24 இருக்கும், வியாழன் 25, வெள்ளி வந்துட்டு 26 இருக்கும். அதாவது இதுக்குரிய விடையா நான் வெள்ளி 26 மூன்றாவது விடையை கொடுக்க. சரியான இதை பிழையா விளங்கினாக்கள் திறக்கப்பட்ட தினம்ங்கிறத விட்டு நீங்கள் மூடப்பட்ட இறுதியாக மூடப்பட்ட அந்த 10 நாளை வச்சு செஞ்சாக்களுக்கு உங்களுக்கு முதலாவது விடை வந்திருக்கும். அது பிழையான விடையாக 3வது விடை தான் வரப்போகுது. சரியான 11ஆவதுக்கு வந்தீங்கன்னா வருடம் ஒன்றில் நவம்பர் மாதத்தின் இறுதி நாள். ஒரு நவம்பர் வந்துட்டு நவம்பர் மாதம் உங்களுக்கு 30 முடிவடையும். என்ன நவம்பர் மாதம் வந்துட்டு எத்தனை முடிவடையும் பார்த்தீங்கன்னா 30 முடிவடையும். இப்போ 30 முடிவடைகிற ஒரு மாதத்தில் இறுதி நாள் 30ஆம் தேதி இருக்கும். புதன் வந்துக்கிட்டு எத்தனாம் தேதி 30ஆம் தேதி. இதில் கேட்கான் செவ்வாய் எத்தனை இருக்குன்னு கேட்கான். புதன் 30ன்னு சொன்னால் செவ்வாய் 29 இருக்க போகுது. இப்போ ஒரு செவ்வாய் தெரிஞ்சா இங்கே நம்ம 7 கூட்டி கூட்டி அடுத்த செவ்வாய் கண்டமாக இந்த கேள்வியை நீங்கள் 7 கழிக்கலாம். ஏன்னா 7 கூட்டி அடுத்த 36க்கெல்லாம் போவேலாம் நம்ம. அப்போ அதுக்கு முந்தைய செவ்வாய்ன்றதுக்கு நம்ம 7 நீங்கள் கழிங்க. 29 7 கழிச்சா 22, அடுத்த 7 கழிங்க 15, திரும்ப 7 கழிச்சா 8, திரும்ப 7 கழிச்சா 1. ஆகவே எத்தனை செவ்வாய் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கேள்வியில் 5 செவ்வாய்க்கிழமையில் இருக்குது. அப்போ 11க்கு நீங்கள் 3வது விட எடுக்கலாம். சரியா பிள்ளைகள்? உங்களோட அடுத்த பேஜுக்கு வந்தோம்னு சொன்னால் வாகன தரிப்பிடம், அதாவது வாகனங்கள சில்லல் கணக்கை நீங்கள் 2 மெத்தட்களில் செய்யலாம். அதுக்கு நான் தனி வீடியோ ஒன்றும் போட்டிருக்கேன். நீங்கள் வாகனங்களும் சில்லுகளும் பிராணிகளும் தலைகளும் இப்படி செட் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த வீடியோ வரும். தெளிவாக அதை விளங்கிடுங்க. பிராணிகள் கால்கள் தலைகள், அடுத்தது வாகனங்கள் சில்லு, இது ரெண்டையும் ஒரே மெத்தடில் செய்கிற எப்படி ஒப்பிட்டு செய்கிற அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதில் நான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர்களை சொல்லிட்டு போகிறேன். விஷயத்தை சரியாக கவனிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சில்லுகள் கணக்கு நம்ம செய்யக்குள்ள அது அந்த கால்கள் மெதட்டுக்குள்ளால் செய்யலாமா செய்யலாதாங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும் விளங்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு விளக்கம் தேவைன்னு சொன்னால், மேலதிக விளக்கம்லாம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைப்பொன்று கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோவை பார்க்கக்குள்ள பிராணிகள கால்கள் தலைகள், அடுத்தது வாகனங்கள சில்லுகள், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் எடுக்கலாம். இப்போ இதில் தரப்பட்ட வாகனங்கள் உங்களுக்கு 2 வாகனங்கள் 2 சில்லு 4 சில்லு வாகனங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கால்கள் மெதட் ஒன்று செய்வீங்க. இப்போ பிராணிகள கால்கள் தலைகளுக்கு அந்த மெதட்டை இதுக்கு பாவிக்கலாம். இப்போ இதில் சந்தே பாருங்க, ஏன் அங்கே பிராணிகளுக்கு 2 கால் 4 கால் மாதிரி, சில்லுகளுக்கு இங்கே 2 சில்லு 4 சில்லு 2 முறையமாக இருக்கிறதால அந்த மெதட்டை நீங்கள் பாவிக்கலாம். எப்படி செய்யலாம்? இந்த மெதட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் சில்லுகள எண்ணிக்கையை 2ஆல் வகுக்கணும். 124 சில்லுகள எண்ணிக்கை 124 நீங்கள் 2ஆல் வகுங்க. வகுத்தீங்கன்னா 6 2 12 0 4 2 2 2 4 0 62. இந்த 62லேருந்து அந்த உங்களோட மொத்த வாகனங்கள் இருக்காங்க தானே 45, அதை நீங்கள் கழிக்கணும். எப்பயுமே உங்களுக்கு கழிச்சு வார விட இந்த 17 யாராக இருக்கும்னா 4 சில்லு வாகனமாக இருக்கும் இன்னைக்கு வார விட. சரியான இந்த கழிச்சு வகுத்து போட்டு 2ஆல் வகுத்து போட்டு எப்பயுமே நீங்கள் 2ஆலாம் வகுக்கணும். மொத்த சில்லுகளை வகுத்து வார விடையே வாகனங்கள மொத்த எண்ணிக்கையிலேருந்து நீங்கள் கழிச்சு வார விட எப்பயுமே 4 சில்லு வாகனம். 4 சில்லு வாகனம் யாருன்னா கார் கேள்வியாக இருந்தால் நீங்கள் இந்த 17 கூட அடிக்கலாம். ஆனால் கேள்வி மோட்டார் சைக்கிள். இப்போ 2 வாகனங்கள மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு 45 தெரிஞ்சால் அதிலிருந்து 17 காலை நீங்கள் கழிச்சு விட்டீங்கன்னா 28 என்ன அறிக்க போகுது மீதமாக இருக்கிற வாகனம், அதாவது மோட்டார் சைக்கிளாக இருக்க போகுது. அப்போ இந்த கேள்விக்கிற விடையா 28 நாம் எடுக்கலாம். 13வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் அதில் சிம்பிளான கேள்வி. நீங்கள் பியையும் சியையும் ஜாயின் பண்ணி விட்டாலே உங்களுக்கு அதுக்குரிய விடை வரப்போகுது 2வது விடை. 14 நீங்கள் அதை வெட்டி பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கணும். அதில் அந்த வெட்டு முகத்தை தாங்க நீங்கள் வெட்டி போட்டிங்க எடுக்கக்குள்ள அந்த மேல் 2வது விட 1வது விட நிறைய பேர் யோசித்திருக்க மாட்டீங்க. 2வது 3வது நான் டவுட் பட்டிருப்பீங்க. 2வதுல ஒரு பக்கம் இதான் விளங்குது. நம்ம இப்போ வெட்டு முகத்தை எடுக்கக்குள்ள அதில் மேல் துணுமாய் கீழையும் ஒன்று உருவாகும். ஆகவே அது எத்தனை 14க்கு 3வது விட வரப்போகுது. 15ல் ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கிறாக்குள்ள 2 பேர் குழப்புறாங்க. 15வது கேள்வியில் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன ஒழுங்குண்டா பெருசிலிருந்து சின்னனா போயிட்டுருக்கு. அப்போ இதில் ஏ வந்துட்டு மிக பெருது, பி அதோட பெருது, அதோட சிறுசு, பியை விட சின்னால் வந்துக்கிட்டியாண்டா இ. அப்போ அந்த சி இருக்கிற இடத்த இ வந்து பிறகு டி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தானே அந்த சியை கொண்டு வைக்கணும். அப்போ நம்ம சியையும் இயையும் இடம் மாற்றினா இது வந்துட்டு பெரிதிலிருந்து சின்னதாக போகிற ஒரு என்ன கோலமாக நம்ம எடுக்கலாம். ஆகவே சிஇ 3வது விட 15வதுக்கு வரப்போகுது.
16வது கேள்வி மனிதனால் கேள்வி. கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, இருந்தாலும் நம்ம தெளிவாக அதை விளங்கெடுப்போம். தெளிவாக கவனிங்க இந்த கேள்வியை. மனித நாள் என்ன சொல்லுது உங்களுக்கோ, மனிதனையும் நாளையும் பெருக்கினா மனித நாள் வரப்போகுது. இந்த மனித நாள் தான் அவங்க செய்கிற வேலையை தரும், எத்தனை வேலை செய்யணுங்கிறத இந்த மனித நாள் தரும் உங்களுக்கு. இப்போ 6 ஆண்கள்னு சொன்னால் 6 மனிதர்கள். இதில் நாட்களில் மணித்தியாலத்தை வச்சு கணக்கு தந்திருக்காங்க. ஆகவே நம்ம மணித்தியாலத்தை வச்சு செய்வோம். எத்தனை மணித்தியாலங்கள்னு நம்ம போடுறதுக்கு தெளிவாக யோசிக்கணும். ஒரு நாளைக்கு 10 படி 24 நாள்னு சொன்னால் 24 நீங்கள் 10ஆல் பெருக்கினீங்கன்னா 240 மணித்தியாலம் வேலை செய்கிறாங்க. நான் நாட்களை மணித்தியாலம் எடுத்து செய்கிறேன் இதில். இப்போ இதை பெருக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேலை அவங்க செய்யணுங்கிறது வரப்போகுது. உங்களுக்கு மனித நாள் செய்கிற வேலையை தரப்போகுது. அப்போ இது ரெண்டையும் நான் பெருக்கிறேன். பூச்சியத்தை லாஸ்ட்டில் போட்டுவிட்டு இப்போ 24 6ஆல் பெருக்கி விட்டேன்டாச்சு. நீங்கள் பாருங்கள், நான் 6 24 4 போட்டு 2 மீதி 6 2 12 2 14 1440 வேலை செய்யணும். இப்போ இதே வேலை தான் மாறல. அதில் கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வேலையை என்ன அதே வேலையை தான் திரும்ப செய்யப்படுறா. அவ்வேலை என்று சொன்னால் அதே வேலை. ஆகவே இதே மனித நாள் இதே வேலையை தான் செய்யப்படுறாங்க. 1440 வேலையும் 9 பேரை வச்சு செய்யப்படுறாங்களாம். 9 பேர் தானே, 9 ஆண்கள். இப்போ எத்தனை இங்கே 240 மணித்தியாலம் எடுத்த வேலைக்கு 9 பேர் வரக்குள்ள உங்களுக்கு விளங்கும். 6 பேருக்கு 240 இருக்கக்குள்ள 9 பேருக்கு என்ன செய்ய போகுது, மணித்தியாலம் குறைய போகுது. சரியானே? அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவரால் பெருக்கினா இவர் வருவாருண்டா, இவரால் பிரித்தா இவர் வரப்போறாரு. மொத்தம் எத்தனை மணித்தியாலம்ங்கிற வரப்போறாரு. இப்போ தெளிவாக விளைய கொள்ளுங்க. 1440 என்ன இதை நான் வகுக்க போகிறேன். எத்தனையாலன்னு சொன்ன 1440 9ஆல் வகுக்க போகிறேன். 9ஆல் வகுத்தேன்னு சொன்னால் நான் 9 எத்தனை 9 5 மீதி 54 6 6 9 54 0 7 0. இப்போ இன்றைக்கி 160 வரப்போகுது. இப்போ 160 தான் நான் விடண்டு கேட்டால் இல்லை, மொத்தம் 160 மணித்தியாலம் எடுக்குது. இப்போ கேள்வி அவன் கேட்கான், இந்த 160 மணித்தியாலத்தை ஒரு நாளைக்கு சரியானே ஒரு நாளில் 8 8 செஞ்சால் எத்தனை நாள் எடுக்கணும் கேட்கான். அப்போ 160 நீங்கள் என்ன செய்யலாம், 8ஆல் வகுத்து விட்டீங்கன்னா இதுக்குரிய விட வரப்போகுது. 160 8 2 16 0 மீதி 0 வந்து இங்கே ஒரு வகுத்தலில் 0 இருந்தால் நீங்கள் அந்த 0 மேலே போட்டுவிட்டீங்கன்னா சரி. இதுக்குரிய விடையா நம்ம 20ங்கிற விடையை எடுக்கலாம். சரியா பிள்ளை? அடுத்த பிள்ளைகள் உங்களோட 17வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு லேசான மெத்தட் ஒன்று சொல்லித்தார். நீங்கள் 4 விடயங்களை இதில் கருத்திற்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விடையெல்லாம் வச்சு செய்யாமல் இதை செய்து முடிக்கலாம். ஒன்று மொத்த புள்ளி, இன்னொன்று தவற விட்ட புள்ளி, இன்னொன்று ஒரு பிழை எடுத்தால் நமக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துக்கிட்டு வேஸ்ட் ஆகும் மணியானமாகுங்கிறத பாருங்கள். அதை வச்சு நீங்கள் பிழைகள் எண்ணிக்கை கண்டுபிடிங்க. 4 விஷயம்: மொத்த புள்ளி, தவற விட்ட புள்ளி, ஒரு பிழையால் வேஸ்ட் ஆகிற மார்க்ஸ், பிழைகள எண்ணிக்கை. இந்த 4 விஷயம் தெரிஞ்சு அப்போ மொத்தத்தில் பிழையை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதை கழிச்சுட்டா சரிகள எண்ணிக்கை வரும் தானே உங்களுக்கு. இந்த ஐடியாவை பாவீங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கேள்வியில் மொத்தம் எத்தனை புள்ளிங்கிறத காணப்போகிறேன். எப்படி காணுவேன்? மொத்தம் 25 வினா, ஒரு சரி எடுத்தால் 4 புள்ளிண்டா, எல்லாம் நீங்கள் சரி எடுத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பெருக்கினா 100 புள்ளிகள் கிடைக்கும். சரியான பிள்ளைகள் தெளிவாக கவனிங்க. இதில் எத்தனை புள்ளி கிடைக்க போது? 100 புள்ளிகள் கிடைக்கும். இப்போ இந்த 100ல் அவர் எத்தனை தவற விட்டுருக்காருன்னு பார்க்கணும். சரி, ஆனால் எப்படி தவற விடுவாருன்னு சொன்னால் 100ல் அவர் 60 புள்ளியை பெற்றாருன்னு சொன்னால் 40 தவற விட்டுட்டார். இந்த எப்படி ஒரு எக்ஸாமில் மார்க்ஸ் வந்துக்கிட்டு தவற விடும்னா நம்ம பிழை எடுக்க தவற விடும். இது நம்மளோட வளமையான பரீட்சை மாதிரி இல்லை. என்ன செய்யும், பிழை எடுத்தால் உங்களுக்கு சரிட மார்க்ஸ் இல்லாமல் போகிற அதே டைமில் எக்ஸ்ட்ராவும் என்ன செய்வாங்க, மார்க்ஸை வந்துட்டு உங்களை கழிப்பாங்க. இப்போ நீங்கள் விளைவிக்கணும், ஒரு பிழை எடுத்தால் என்ன நடக்கும்? நமக்கு ஒரு பிழை எடுத்தோம்னு சொன்னால் வளமையான எக்ஸாமில் நம்ம ஒரு பிழை எடுத்தோம்னா சரிக்குரிய 4 மார்க்ஸ் நமக்கு இல்லாமல் போகும். என்ன இப்போ சரி ஒரு கேள்வியை நம்ம சரி எடுத்தால் 4 மார்க்ஸ் வருதுன்னா பிழை எடுத்தால் அந்த 4 மார்க்ஸ் நமக்கு இல்லை. அப்போ அந்த 4ஓட சேர்த்து எக்ஸ்ட்ராவை என்ன செய்ய போகிறான், 1 நம்ம குறைக்க போகிறான். ஆகவே 4 1 5. ஒரு பிழை எடுத்து 5 மார்க்ஸாக குறைஞ்சி 40 மார்க்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் 40 5ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 8ங்கிற பிழைகள் வரப்போகுது. சரியான பிள்ளை? ஒரு பிழைக்கு 5 புள்ளி குறை, 5 5 40 புள்ளி குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் 40 நீங்கள் 5ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் 8 பிழைகள் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? அப்போ 8 பிழைகளுங்கக்குள்ளே நம்ம சரியாக யோசித்தோம்டா விளங்கும். மொத்தம் நம்மக்கிட்ட 25 வினாவில் நம்ம 8 பிழை எடுத்தோம்டா 17. சரியாக இந்த 4 விடயங்களையும் சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நீங்கள் இலகுவாக விடை அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். 18வது கேள்வி, நேரங்களை வச்சு செங்கோணம். செங்கோணம் வந்துக்கிட்டு 2 நேரங்கள்லாம் இருக்கும். ஏன்னா ஒன்று 3 மணி இப்படி இருக்கும், அடுத்தது 9 மணி. 3 மணிலையும் 9 மணிலையும் தான் செங்கோணம் இருக்கும்.
செங்கோணத்துக்கு இடையிலான நிமிடம் வந்துக்கிட்டு 15 நிமிடங்கள். அதாவது நம்ம இப்படி தானே என்ற 1 2 இப்படி போடக்குள்ள நம்ம டைம் கணக்கு பார்க்கக்குள்ள 5 10 15 என்ன போடுவோம். இப்போ தெளிவாக விளங்கினீங்கன்னு சொன்னால் 5 10 15 15 நிமிடங்கள் மணித்தியால முள்ளுக்கும் நிமிடம் முள்ளுக்கும் இடையிலான அந்த இடைவெளி 15 நிமிடங்களாக இருந்தால் டைம் கணக்குகள் பார்க்கக்குள்ள செங்கோணமாக இருக்கும் போது 15 நிமிடம். 15ஓட சின்னனாக இருந்தால் அது வந்துக்கிட்டு என்ன இருக்கும், கூர்ங்கோணம், அதாவது செங்கோணத்திலும் குறைந்த கோணமாக இருக்கும். 15ஓட பெரிதாக இருந்தால் விரிகோணம், செங்கோணத்திலும் பெரிய கோணமாக இருக்கும். ஆகவே இங்கே நீங்கள் கணக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னால் இது வந்துட்டு 15ஓட பெருசாக இருக்கணும். 12 10 கிட்டத்தட்ட என்ன செய்யும் 15க்கு இது போகாது. சரியா நம்ம பார்த்தோம்னா இப்போ 12 10ங்கக்குள்ள அந்த டைம் எப்படி இருக்கும்னு சொன்னால் மணித்தியாலமுள் வந்துக்கிட்டு 12ஐ விட கொஞ்சம் கிட்டையும். இது வந்துக்கிட்டு எப்படி இருக்க போகுது 2க்கு பக்கத்தில் இருக்க போகுது. நான் இதே ஒரு கடிகாரமாக எடுத்தேன்னு சொன்னால் இது 12ஆக இருக்க போகுது. 12 10ங்கக்குள்ளே கிட்டத்தட்ட அதை விட்டு கொஞ்சம் தான் தள்ளி இருப்பார். இப்படி வரப்போகுது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 இருக்குமா. இது 5 எடுத்தால் இது ஒரு 4 எடுத்தாலும் 9 தான் வரப்போகுது, வராது. சரியான அதே போல் 1 15 எடுத்தோம்னு சொன்னால் அதுவும் இந்த 1லையும் இங்கே இருக்கக்குள்ள அங்கே இருக்காது, இடைவெளி வந்துட்டு வராது. ஆகவே எது வரப்போகுது நமக்கு விடையா நீங்கள் 2 35 நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இடைவெளிகள் வந்துக்கிட்டு எப்படி இருக்க போது 15ஓட பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த 2 இந்த விடைக்கு நீங்கள் அந்த 15 ஐடியாக்கள் இல்லாமல் லேசாக செஞ்சுருப்பீங்க. சில குழப்பமான கேள்விகள் வரக்குள்ள இப்போ 2ல் எந்த விட 2மே பக்கத்தில் அந்த அளவுகள் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட சமணம் அப்படி வரக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும், அந்த 15 நிமிடங்கள்ங்கிற அந்த ஐடியாவை பாவிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லிட்டான விட எடுக்கலாம். ஆகவே 18க்கு 3வது விட. 19 எண்கோளம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க, 2வது 3வதும் நான் அதை சும்மா சொல்லிட்டு போகிறேன், தெளிவாக கவனிங்க. முதலாவது அந்த மேலுக்கு இருக்கிற ஆளை ஒரு தரகம் பெருக்குங்க, திரும்ப கூட்டுங்க, 2ஐ மேலையும் பெருக்குங்க. 7 14 தெளிவாக கவனிங்களா, 7 14. அதே அந்த 2ஐ கூட்டுங்க, 2 மேலே 9 நீங்கள் கூட்டினீங்கன்னா கீழுக்கு பாருங்கள் அவங்க தான் அந்த 23 இருக்குது. இதான ஐடியா. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 8 3ஐயும் 8ஐயும் ஒருக்கா பெருக்கினீங்கன்னா 3 8 24. திரும்ப 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3 மட்டும் சேர்ந்து 11 கூட்டினா 35. இப்போ எல்லாருக்கும் கூட வந்திருக்கும். முதலாவது நம்ம என்ன செய்யணும், 5 6 30, 5 6ஐயும் கூட்டினா 11. நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் 41ங்கிற விட இதுக்கு வரப்போகுது. அப்போ 19வது கேள்விக்கு 3வது விட. 20வது கேள்வியில் பிள்ளைகள் உங்களுக்கு தந்த தரவில் வந்துக்கிட்டு இந்த கேள்வியை நீங்கள் சரியாக செய்கிறேன்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிலந்தி கூடுகள் நாட்களை நான் எப்பயுமே 3வது ஆளாக தான் போடுவேன். சரியா தெளிவாக கவனிங்க. 7 சிலந்திகள் 7 கூட்டுக்கு 7 நாட்கள். இந்த தரவு குறித்த ஒரு ஆள் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற சிலந்திக்கு இந்த கூட்டை மாடு சாக்கு புல் கணக்கு வார இப்படி நிறைய கணக்குகள் வார. அப்போ அதே மெத்தட் தான் இங்கேயும் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த சிலந்திகளுக்கு இந்த கூடுகளை பிரித்து கொடுங்க. 7 சிலந்திக்கு 7 கூடுண்டா ஒரு சிலந்திக்கு ஒரு கூடு பிரிபட போகுது. ஆனால் 2வது ஸ்டெப்பில் போய் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்கள் வந்துக்கிட்டு மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேரை விட வந்துக்கிட்டு இதுக்கு 1 அறிக்க போகுது. இப்போ எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால் 7 7 7ண்டா 1 1 1 தானே வரப்போகுதுண்டு வளமையாக இருக்கிற குழப்பம் தான் இந்த கேள்விகளில். சரியாக யோசித்தோம்டா விளங்கும். 7 சிலந்தி 7 கூட செய்துண்டா அதுக்குள்ளேயே நமக்கு விளங்குது ஒரு சிலந்தி ஒரு கூட்டை தான் செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சிலந்தி ஒரு கூட, ஒரு சிலந்திக்கிட்ட ஒரு கூடை கொடுத்தா ஒவ்வொன்றும் என்ன செய்யுது 7 7 நாட்கள் செய்தால்தான் அந்த 7 நாட்களில் என்ன செய்யும் 7 சிலந்தியும் 7 கூட முடிக்கும். இதுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கி 1 போடுறாக்கள் வந்துட்டு இன்றைக்கி 1 நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு உங்களோட விட 1 நீங்கள் எடுத்தாக்கள் சிம்பிளாக யோசித்து பாருங்கள். ஒரு சிலந்தி ஒரு கூட்டை ஒரு நாளையில் முடிக்குதுன்னு சொன்னால் இப்போ அந்த சிலந்தியை போல 7 சிலந்தியும் 7 கூடையும் அதே நாளில் செஞ்சு முடித்து இந்த 7 கூடுகளுமே ஒரு நாளையில் முடியணுமே. யோசித்தா விளங்குமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிங்க இந்த கேள்வியில். நீங்கள் இந்த மெத்தட்டை பயன்படுத்தினீங்கன்னா 2வது ஸ்டெப்பில் நான் என்ன சொல்லி தந்தேன், தரவை குறிச்சிட்டு சிலந்திக்கு கூட்டை சரியாக பிரித்து கொடுங்க. பிரித்து கொடுத்துட்டு நாட்களை மாற்றாதீங்க, ஞாபகம் வச்சுங்க, நாட்கள் மாறாது இந்த 2வது ஸ்டெப்பில். இப்போ இதான் கேள்வி. 2வது ஸ்டெப்பில் தாரதை கேள்வியாக கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட. எப்படி ஒரு சிலந்திக்கு ஒரு கூட்டுக்கு அதே 7 நாள் தான் எடுக்க போகுது. கேள்விகள் இன்னும் ஹார்டாக்கலாம் உங்களுக்கு, சில வித்தியாசங்கள் எடுக்கலாம். எப்படி ஒரு சிலந்திக்கு 2 கூட்டுக்கு எத்தனை நாட்கள். இப்போ நாட்கள் மாறப்போகுது எப்படின்னா 2வது ஸ்டெப்லேருந்து நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போய் ஒரு சிலந்தி ஒரு கூட்டுக்கு 7 நாள்டா 2 கூட்டுக்கு 14 நாள் இப்படியெல்லாம் கேள்விகள் வர வர நீங்கள் இந்த தரவை வச்சு செய்து முடிக்கலாம். ஆகவே இதுக்கு 7 நாட்களுங்கிற விட வரப்போ 20க்கு 2வது விட. 21வது கேள்வி அதை தெளிவாக கவனிச்சோம்னு சொன்னால் கமலன் விமலன் நிமலன் மூவரும் உயரமான ஆண்கள், 2 பெண்கள் தந்திருக்காங்க கமலா விமலா, அவங்க உயரம் குறைவானவர்களாம்.
கமலா நிமலன் ஆகிய இருவரும் மாம்பழம் சாப்பிடுவதில்லை. இவர்களில் எவர் மாம்பழம் உண்பவரும் உயரம் குறைந்தவர்? உயரம் குறைந்தவர்னு சொன்னாலே உங்களுக்கு நிமலன் விடையாக வரமாட்டார். இவங்க 2 பேரும் தான், 2 பேரில் ஒரு ஆள் விடையாக வரப்போகிறாங்க. அதில் மாம்பழம் உண்பவர் கமலா தரவுல சொல்கிறான் மாம்பழம் சாப்பிடவில்லை. ஆகவே விமலா இதுக்குரிய விடையாக வரப்போகுது. சரியான 21க்கு நீங்கள் முதலாவது விடை கொடுக்கலாம். சரியா விமலா. 22 நீங்கள் மோம்பார்க்கும் கண்ணாடியில் உங்களோட பேப்பரை எப்படி நீங்கள் இங்கால பக்கம் பிரட்டி பார்த்தாலும் அதுக்குரிய டைம் வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? அல்லது டைம் கணக்கு 12லேருந்து எப்போதும் 12லேருந்து அந்த தார டைமை நீங்கள் கழிச்சுட்டா 12லேருந்து 10 அந்த டைம் 10 நீங்கள் கழிச்சு விட்டீங்கன்றாலும் உங்களுக்கு விட வரும். நீங்கள் எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு 150 முதலாவது விட வரப்போகுது. 23வது கேள்வி, அதுவும் நல்ல கேள்வி ஒன்று, தெளிவாக கவனிங்க. உங்களுக்கு தெரியும் காலை வேலை மாலை வேலையில் நிழல் கணக்கு ஏன்னா நிழல் கணக்கெல்லாம் இப்போதைக்கு எல்லாரும் வந்துக்கிட்டு இப்போ லாஸ்ட் டைம் தான், அதால் கட்டாயம் நீங்கள் எல்லாம் தெளிவாக படிச்சிருப்பீங்க. காலை வேலை இந்த பிள்ளைக்கு வட்ட முகம் அதை வச்சு செய்யலாம். சரியான மாலை வேலைக்கு வட்ட முகம் இந்த பிள்ளைக்குங்கிறத வச்சு செய்யலாம். நீங்கள் இப்போ இது காலை வேலைங்கிறதால நான் என்ன செய்கிறேன்னா இந்த நிழல்களுக்குரிய அந்த படத்தை சரியாக போட்டேன்னா திசைகளை முதல்ல நான் குறிக்கேன். திசைகள் எப்படி இருக்க போகுது? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்போ இதில் காலை வேலைக்கு இந்த பிள்ளைக்கு வட்ட முகம் ஈனா இடது பக்கம் பின்பக்கம் வலது பக்கம் முன்பக்கம், இதான் தியரி. சரியான பிள்ளைகள் தெளிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் இதில் விளங்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு முதல்ல அவரோட நிழல் எங்கே விழுது? பின்னால் விழுது. பின்னால்னு சொன்னால் அவர் எங்கே போயிருக்காரு? கிழக்கு நோக்கி போகிறாரு. அங்கேருந்து வலது பக்கம் கிழக்குலேருந்து போகிறாள் வலது பக்கம் திரும்பினாண்டா கீழுக்கு தெற்கு நோக்கி வருவார். இப்படி போகிறாள் இங்கே திரும்புவார். என்ன தெற்கு நோக்கி, தெற்குல இருந்து ஒரு ஆள் வலது பக்கம்னு சொல்லக்குள்ள மேற்கு நோக்கி போவார். இப்போ இதுதான் உங்களுக்குரிய கேள்வியாக இருக்குது, எந்த திசை நோக்கி அவர் இறுதியாக போகிறாரு? ஆகவே மேற்குங்கிற விட வரப்போகுது. 24வது கேள்வி, இடைவெளியை வச்சு செய்தீங்கன்னு சொன்னால் சரி, சிம்பிளாக தான் நடத்திருக்காங்க இந்த கேள்வி. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. 4 கம்பங்கள், எப்பயுமே கம்பங்கள் தூண்களை வச்சு கணக்கு செய்யாங்க, இடைவெளியை வச்சு செய்யுங்க. இடைவெளிகள் எப்படி இருக்கும்? கம்பங்களோட ஒன்று குறைய இருக்கும். 4 தூண்கள்னா 3 இடைவெளி. இடைவெளிக்கு கம்பங்களை வச்சு நீங்கள் இடைவெளியை கண்டா முறை இனி உங்களுக்கு கம்பங்கள் கேள்வியிலேருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு நீங்கள் இடைவெளியை வச்சிங்க. 3 இடைவெளிக்கு 15. இப்போ 15 நீங்கள் 3ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் 3 எப்படி வந்தேன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே கம்பங்களை விட ஒன்று குறைய இடைவெளி, 4 கம்பங்கள் 3 இடைவெளி. இப்போ 3 இடைவெளி 15னா ஒரு இடைவெளி 15 3ஆல் பிரிங்க 5 அரிக்க போகுது. சரியான பிள்ளைகள்? ஒரு இடைவெளி 5. இப்போ 21 மின்கம்பங்கள் இருக்காம். இப்போ 21 இந்த 5ஆல் பெருக்கி நீங்கள் பிள்ளை எடுக்கிற அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்பங்களை வச்சு இடைவெளி கண்டுபிடிச்சி இடைவெளிக்குரிய என்ன விடையை தான் நீங்கள் எடுங்க. 21 கம்பங்கள் ஒன்றை கழிச்சிங்கன்னா 20 இடைவெளி. ஆகவே 20 இடைவெளி ஒரு இடைவெளி 5ன்னு சொன்னால் நீங்கள் 20 5ஆல் பெருக்குங்க. பெருக்கினா எத்தனை விட வரப்போகுது? உங்களுக்கு 100ங்கிற விட வரப்போகிறாங்க. இல்லை உங்களோட 25வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், நண்பர்களுள் 5 ராஜன் பிரேமிலும் பார்க்க உயரமானவன் அல்ல. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ராஜன் வந்துக்கிட்டு பிரேமோட உயரமானவன் அல்ல. அப்போ பிரேம் வந்துக்கிட்டு உயரமானவனாக இருப்பான். சரியான? ராஜன் உயரமானவன் அல்ல. இந்த கூற்று சரியானே. இப்போ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், ரங்கன் ரமணிலும் குட்டையானவன். குட்டையானவன் சொன்னால் சிறியால குறிக்குது குட்டையானவனுங்கிற கூற்று. சரியான பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கால நான் ரங்கன் அடுத்தது ரமணனை போடுறேன். இப்போ என்னால் இவங்க 2 பேரையும் குறிக்கலாம் அந்த தர வச்சுட்டு. இப்போ ரங்கன் ரமணனுக்கு தொடர்பு நம்ம இவங்களை வச்சு தெரிஞ்சால் தான் அதை வச்சு அந்த கூற்றுகளை நம்ம சரியாக அந்த கோடுகளை குறித்து விட எடுக்கலாம். அப்போ அது அப்படியே இருக்கு. ஆனால் நந்தனிலும் பார்க்க உயரமானவன். இப்போ நந்தனை பற்றி ஒரு கூற்று சொல்கிறான். சரியா? நந்தரிக்கிற நந்தன் இவர் எப்படியான ஆள்னு சொன்னால், நந்தன் பிரேம்ட உயரம் ஈக்குவல், அதாவது சமனான உயரம் பிரேமை விட பிரேம்ட உயரம் இருக்கப்படுறார். அப்போ பிரேம்ட சரியா சமனுக்கு நான் கேட்குறேன். வேறு 2 பேரும் சமனான உயரம். இப்போ நான் இந்த தரவுக்கு வரக்குள்ள அதில் சொல்கிறான் யாரை பற்றி? ரங்கனை பற்றி சொல்கிறான். ரங்கன் ரமணிலும் குட்டையானவன். இந்த ரங்கன் ரமனை விட சிறியாள். அப்போ ரமன் இவனோட பெரியாளாக போவான். அதே டைமில் இந்த ரங்கன் நந்தனிலும் பார்க்க உயரமானவன். ஆகவே இந்த ரங்கன் நந்தனோட பெரியாள், இவரோட பெரியாள் ரமணனுங்கக்குள்ள. இவர் ரமணன் எல்லோரிலும் பெரியாளாக இருக்கப்படுறார். ஆகவே இதுக்குரிய விடையா நம்ம ரமணன், மிக உயரமானவர் ரமணனாக எடுக்கலாம். 26ஆம் கேள்வி பிள்ளைகள் நீங்கள் வெட்டி பார்த்து மடித்து 3ஆவது விட எடுத்திருப்பீங்க. அதில் நீங்கள் பார்க்க அந்த ஷேப்பை வச்சு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு முதலாவிட பிளண்டு விலங்கு அந்த சைட்டில் வர முக்கோணத்தை வச்சு 2வது 3வது நீங்கள் எடுக்கக்குள்ளே அந்த ஷேப் வந்துக்கிட்டு 3ஆவது தான் மேற்பொருத்த மாதிரி இருக்கும். அப்போ 26ஆவதுக்கு நீங்கள் 3ஆவது விடையை தெரிவு செய்யலாம். 27 அதில் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்குது. நீங்கள்
முதலாவது விடையை நீங்கள் இது செய்யலாம், விளக்கலாம். எப்படின்னு சொன்னால் இறுதியில் அந்த பிள்ளை ஓடுதுன்னு அதை வச்சு ஈதான் இறுதி விடைங்கிறத நீங்கள் எடுக்கலாம். இதில் சம்பவம் என்ன சொல்லுதுண்டா, முதல்ல பியில் அவள் வாராயனே வந்தவ தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது டி, அந்த டியில் பூவை பறிச்சிட்ருக்கா. சியில் வந்துட்டு அந்த சிலந்தி ஒன்று மேலுக்குருந்து வந்துட்டுருக்கி. அப்போ பார்க்காமேல டி அது கீழே ஏயில் கீழே இறங்கிட்டு ஈயில் அதை கண்டவனாவே ஓட ஆரம்பிக்கா. சரியான பிள்ளைகள். அப்போ 27க்கு 2வது விட கொடுக்கலாம். 28 தூண் காணியில் தூண் ஈசைற கேள்விகளில் வந்துக்கிட்டு வளைச்சிருக்கிற எல்லாரையும் கண்டு நம்ம 4 மூலைகளையும் கழிக்கணும். அது முக்கியம் நமக்கு. இப்போ ஒரு செவ்வ வடிவ காணி, சதுர வடிவ காணின்னா உங்களுக்கு 2 பக்கங்கள் தரமாட்டாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் சமனுங்கிறானதால் ஒரு பக்கத்தை தந்தால் நீங்கள் 4 பெருக்கி போட்டு 4ஆல் கழிக்கணும் நீங்கள். ஆனால் இங்கே நீங்கள் செவ்வகத்துக்கு 4 பக்கமும் சமன் இல்லை, எதிரெதிர் பக்கம் தான் சமன். இப்போ உங்களுக்கு ஏயிலிருந்து பார்க்கல உங்களுக்கு 17 தென்படுதுன்னு சொன்னால் ஏட எதிர்பக்கத்திலையும் 17 தென்படும். பியிலேருந்து பார்க்கல உங்களுக்கு 9 தென்படுதுண்டா பீட எதிர்பக்கம் 9. அப்போ காணியை அந்த சுற்றியுள்ள இது காண்றதுக்கு நம்ம இது அவ்வளோத்தையும் கூட்டணும். கூட்டக்குள்ளே 4 மூலைகளும் 2 தடவை வார காரணத்தால் நம்ம அந்த கூட்டுத்தொகையிலேருந்து 4 கழிப்போம், மூலைகளை கழிக்கணும். கூட்டுவோம் 7 மேலும் 14, 14 9 23, 23 9 32, 2 போட்டு 3 மிச்சம். அது இங்கே கொடுத்தோம்னா 52. இந்த 52லேருந்து நீங்கள் எத்தனை கழிப்பீங்க? 4 மூலைகள் செவ்வகத்துக்கு இருக்கி 48 கழிச்சா. இதுக்குரிய விடையாக நம்ம 48ங்கிற விடையை எடுக்கலாம். அவங்களோட அடுத்த வினா, ஒரு வரிசையில் ஒருவருக்கொருவர் சமதூர இடைவெளியில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு வரிசையில் நிற்காங்களாம். தெளிவாக கவனிங்க. சிம்ஹாவுக்கும் செசாவுக்கும் நடுவில் ஃபாத்திமா. அப்போ இன்றைக்கி சிம்ஹா நிற்காண்டா, இன்றைக்கி நான் செசாவை நிப்பாட்டுறேன், அதுக்கு நடுவில் ஃபாத்திமா நிற்காவாம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சிம்ஹாவுக்கு இந்த படம் தெரியுது. நான் முதலாவது கூற்றில் நான் இந்த தரவுகளை சரியாக குறிச்சிருக்கேன். சிம்ஹாவுக்கும் செசாவுக்கும் நடுவில் நான் ஃபாத்திமாவை குறிச்சிட்டேன். இப்போ அடுத்த கூற்றுவோம் கூட சனாவுக்கும் சிம்ஹாவுக்கும் நடுவில் அம்லத். அப்போ சனாவை நான் இங்கே மேலுக்கு எடுத்து இந்த சிம்ஹாவுக்கும் சனாவுக்கும் நடுவில் அம்லத்தை நான் இப்படி குறிச்சேன்னு சொன்னேன். எனக்கு வந்துக்கிட்டு இந்த வரிசை வந்துக்கிட்டு ஃபுல் ஆகிட்டு. சரியானே, அந்த தரவுகளை நான் சரியாக குறிச்சிட்டேன். பாருங்கள், சிம்ஹாவுக்கும் சிசாவுக்கும் இடையில் ஃபாத்திமா, சிம்ஹாவுக்கும் சனாவுக்கும் இடையில் யார்? அம்லத். இப்போ இந்த கேள்வியில் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரிசையிட மொத்தம் அந்த 5 பேரில் நடுவாள் இந்த 3வது ஆள் யார் அரிப்பா? சிம்ஹாவாக இருப்பா. சரியாவில் அதே போல் 30வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலாக இருக்கிறாள் மாறாது, அப்போ 3வது விட வராது. அடுத்தது நம்ம இது செய்யக்குள்ள அந்த தொங்கலுக்கு போகும். 8 8 0 தொங்கல்லேருந்து வரும். ஸ்டார்ட்லேருந்து 8 8 0 இல்லை, தொங்கல்லேருந்து 8 8 0 வருது. 2வது விடைக்கு பொருத்தமாக இருக்க போகுது. சரியா? அதே போல் நம்மட 31வது கேள்வி, பிள்ளைகள் வட்ட மேசை கணக்குகள் வரக்குள்ள அந்த எதிரெதிர் இருக்கிறாக்குள்ள நீங்கள் பார்த்து சிக்கல் வராமல் நீங்கள் செய்கிறேன்டா. உங்களோட கேள்விகளில் உங்களுக்கு வட்டம் வடிவம் தந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதில் இருக்கிற ஆக்கொள்கிற எண்ணிக்கைக்கு தான். அந்த வட்டத்தை வச்சு நீங்கள் செய்கிறத விட அதில் எண்ணிக்கை ஒன்று தருவாங்க. எத்தனை இப்போ வட்ட வடிவான மேசையில் எத்தனை பேர் இருக்காங்கண்டா, உதாரணத்துக்கு ஒரு 3 பேருண்டா 3 பக்கம் உள்ள யார் தலை ஒரு முக்கோணத்தை வச்சு செஞ்சு பழகுங்க. 4ண்டா ஒரு செவ்வகத்தை வச்சு ஒரு சதுரத்தை வச்சு செய்யுங்க, அல்லது செவ்வகம் செய்யலாம். 5ண்டா ஒரு ஐங்கோணி எப்படி இருக்க போகுது பிள்ளைகள்? இந்த இதில் இருக்க இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யாரை எங்கே குறிக்கணுங்கிற சிக்கல் ஒன்று வராது. சரியான ஐங்கோணி. அதே இது இந்த கேள்வியில் தந்த மாதிரி 6 பேர், இதில் ஏயிலிருந்து எஃப் வரவங்களுக்குள்ள 6 பேர், 6 பக்கங்களை கொண்ட என்ன தலை உருண்டு செல்லக்குள்ள நாம் என்ன எடுப்போம்? அறுகோணி எடுப்போம். இப்படி ஒரு அறுகோணியை வச்சு நான் செய்கிறேன். வட்டம் தான் தந்திருக்காங்க. இப்போ வட்டத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே அறுகோணி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஏண்டா எதிரெதிர். இப்போ நான் ஒரு வட்டத்தை எடுத்தேன்னு சொன்னால் வட்டத்தில் இப்போ நான் எங்கெங்கே குறிக்கிறேன், எங்கே புள்ளி வைக்கிறேன்னு சிக்கல் வரும். ஆனால் இப்படி ஒரு படம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு உச்சிலையும் ஒவ்வொரு ஆளை நீங்கள் குறிச்சிங்கன்னா இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. சரியான இப்போ தெளிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தரவுகளை குறிப்போம். சி என்பவர் ஏ மற்றும் ஈக்கு இடையில் உள்ளார். அப்போ நான் இங்கே சியை நான் இங்கே குறித்தேன்னு சொன்னால் இங்கே ஏயையும் இங்கே ஈயையும் நான் குறிக்கிறேன். பிள்ளைகள் தெளிவாக கவனிங்க. இந்த ஏயும் ஈயும் மாறலாம். சரியான நான் இங்கே ஏயையும் இங்கே ஈயையும் போட்டாலும் அந்த கூற்று சரி. ஒரு வேளை நான் இப்படி செய்யக்குள்ள எனக்கு கணக்கு பிழைச்சி ஒரு வேளை விடைகள் வராமல் விட்டா தரவுகள் பிழைச்சிச்சின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? உடனே இந்த தரவை மாற்றி குறிப்பேன். ஏ இங்கே போட்டு இங்கே போடுவேன். சரியான ஒரு வேளை சரியாக வந்துட்டுன்னா விடுவோம். பிழைச்சா நான் என்ன செய்வேன்? இது இந்த கூற்றை இந்த தரவை நான் மாற்றி போட்டு ஏ மாற்றி போட்டு செய்ய பார்ப்பேன். சரியான பிள்ளைகள். அடுத்ததுக்கு பி என்பவர் டி மற்றும் எஃப்க்கு இடையிலண்டா இது 3க்குள்ளேயும் தான் நம்ம குறிக்க பார்க்கணும். சரி, அந்த கூற்று அப்படியே விட்டுட்டு அதுக்கு மிக பொருத்தமான கூற்றுகள் இருக்குன்னு இ மற்றும் டி நேரெதிரே உள்ளனர். இயும் டியும் நேரெதிரே உள்ளனர்.
ஈம் டியும் நேரெதிரே என்னன்னா டியை கொண்டு இங்கே குறிப்பேன் என்ன தெளிவாக கவனிங்க. நேரெதிரே பாருங்கள், இந்த இதுகள் போடக்குள்ள எனக்கு வட்டம் போடக்குள்ள சில டைமில் குழப்பிருக்கும். ஆனால் இங்கே நான் போடக்குள்ள இந்த அருகோணி ஷேப்பில் வச்சு செய்யக்குள்ள எனக்கு சிக்கல் வருவதில்லை. நான் ஒவ்வொரு உச்சியெல்லாம் வடிவாக குறிச்சிட்டு போவேன். பிக்கு வலப்பக்கம் எஃப் உள்ளார். இப்போ நான் ரெண்டாவது தடவை வாசித்தேன்டா. பி எப்படி இருக்கார், டிக்கும் எஃப்க்கு இடையில. அப்போ டி இதுண்டா, எஃப் இங்கே இருக்கணும், பி வந்துக்கிட்டு எங்கே இருப்பார், இப்படி இருப்பார். சரியான அந்த படம் சரி. இப்போ உங்களோட லாஸ்ட் 4வது தடவை சொல்கிறான், பிக்கு வலது பக்கம் எப்படி இருப்பாங்க இவங்க வந்துக்கிட்டு இந்த இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும். அதை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணுமா? மேசையில் வந்துக்கிட்டு முன்புக்கு பார்த்த மாதிரி தானே இருப்பாங்க. அதில் விளங்கணும். பிக்கு வலப்பக்கமே ஃபுல்லாக பி இப்படி இருந்தாருன்னு சொன்னால் பியோட வலது பக்கம் யார் இருக்கா, எஃப் இருக்கா? தரவு சரியாக குறிப்பிட்டிருக்கு நமக்கு. பியோட வலது பக்கம் எஃப் இருக்கார். இப்போ கேட்ட கேள்வி உங்களுக்கு, ஏக்கு வலப்புறம் இரண்டாவதாக இருப்பவர் ஏட வலது பக்கம்னா இங்கால சைடு தான் ஏட வலஞ்சுழி வலது பக்கம். ஏட வலது பக்கம் முதலாவது ஆள் டி, ரெண்டாவது ஆள் யார் அரிப்பா, பி அரிப்பார். ஆகவே நீங்கள் 31க்கு நீங்கள் முதலாவது விட எடுக்கலாம். சரியான பிள்ளைய தரவு 4வது தரவும் சரியாக தானே தெரியும். பிக்கு வலப்பக்கம் எஃப் இருக்காரு. சரி, நம்ம சும்மா நம்மட இதை வச்சு இடப்பக்கம் எடுக்கலாம். எப்படி இருக்காங்க, கையை இப்படி வச்சு எடுக்கணும். நம்ம இந்த இதில் இருக்கக்குள்ள வலதுங்கக்குள்ள இது வளைஞ்சுழி. சரியானே? இப்போ தெளிவாக விளங்கியிருக்கும். இன்னைக்கு இந்த அருகோணி போட்டு செஞ்ச அந்த மெதட்டை பாவிச்சிங்கன்னா இலகுவாக நீங்கள் எடுக்கலாம். 5 பேர் தரக்குள்ள இந்த இதை வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் இலகுவாக நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். 32வது கேள்வி. அதில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ தெளிவாக கவனிங்க. பெரிய ஒரு சதுரத்துக்குள்ளுக்கு 4 உருக்கள் இருக்கு. அதில் முதலாவது இருக்கிற முக்கோணி, ரெண்டாவது இருக்கிற வட்டம், அது ரெண்டும் மாறுது. ஏன்னா அந்த வட்டம் பெருசாக வந்து அதுக்குள்ளே முக்கோணி வந்து உள்ளுக்கு இருக்கிற, அதாவது முதல் 2 உருக்களும் மாறுது, திரும்ப 3வது 4வது உருக்கள் மாறுது. இப்போ இதை வச்சு நீங்கள் அங்கால அடுத்தது போகக்குள்ள முதலாவது இருக்கிற வட்டம் சதுரமும் வட்டமும் மாற, வட்டத்துக்குள்ளுக்கும் சதுரம் வந்து அதுக்கு பிறகு முக்கோணியும் வட்டமும் திரும்ப மாறக்குள்ள முக்கோணத்துக்கு உள்ளுக்கு தான் என்ன வரும், முக்கோணி வரும். 2வது விட அதுக்கு பொருத்தமாக இருக்கும். 33வது இலகுவான ஒரு வெண்ணுரு தொடர்பு கொண்டு தந்திருக்காங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சதுரம் செவ்வகம் ஏ வந்துக்கிட்டு யாராக இருக்கும், பூக்களாக இருக்கும். ஏக்கு உள்ள சியை நான் வந்துக்கிட்டு தாமரை பூக்கள் எடுத்துட்டு சொன்னால் அதுக்குள்ளே வர டி வந்துக்கிட்டு செந்தாமரை பூக்களாக இருக்கும். அங்கால வர பி வந்துக்கிட்டு மல்லிகை பூக்களாக இருக்கும். சரியான பிள்ளைகள். இப்போ கேள்வி செந்தாமரை பூக்கள் டிங்கிற விட 33க்கு 3வது விட. பிள்ளைகள் கூட 34வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், சங்கரின் வயதுடன் 12 வருடங்களை கூட்டினான். இப்போ உங்களுக்கு சங்கர வயது தெரியா, அதோட நீங்கள் 12 கூட்ட போகிறீங்க. கூட்டினா என்ன வரும்னு சொன்னால், அவன் மாலாவை விட 5 வருடங்களால் இளையவனாகிறான். மாலோட வயது 30ண்டா 30ஓட 5 வயது இளையவன், 5 வயசு குறையவன் எதா இருக்க போகுது, 25 இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு கேட்கான என்னட்டு சொல்லு, இந்த சங்கர வயது. சரியான? அப்போ 25லேருந்து நீங்கள் 12 கழிச்சு விட்டீங்கன்னா 13ங்கிற விட வரப்போகுது இந்த சங்கர வயது. 35 பிள்ளைகள் நீங்கள் தெளிவாக எண்ணினீங்கன்னா அதில் 13 தான் இருக்கு. இதில் தெளிவாக விளங்கினா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் கவனிங்க. இதில் ஒரு செவ்வகம் ஒன்று இருக்கேனே, அதுக்குள்ளுக்கு ஒரு செவ்வகத்தை எடுத்து அதை 4ஆக பிரிக்காங்க. சரியா பிள்ளைகள் கவனிங்க. இங்கே ஒரு செவ்வகம் நான் வெளியே ஒரு செவ்வகம் எடுத்தேன். இப்போ நான் கீறின உள்ளுக்கு கீறின அந்த செவ்வகத்துக்குள்ள 5 செவ்வகம் என்னால் எடுக்கலாம். தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. நான் அதில் இவரை எடுத்துட்டேன் ஏற்கனவே, திரும்ப நீங்கள் எடுக்கக்கூடாது. சரியான? இதான் நீங்கள் குழப்பிரிக்கும் நிறைய பேருக்கு. சரியாக விளங்கிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளுக்கு 3 முக்கோணி 3 சதுரங்கள் வருவது. ஏனே இப்படி 3 சதுரங்கள் வருவது. அப்போ இந்த 3 இது வரையில் எனக்கு எத்தனை வந்திருக்கு, 9 வந்திருக்கு. 1 5 6 9. இப்போ திரும்ப இதை 4ஆக பிரிக்கக்குள்ள 4 சதுரம் உருவாகும். சரியான பிள்ளைகள்? இவ்வளவுதான். 1 5 6 6 3 9 4 13. திரும்ப இதுக்குள்ளே இந்த ஏற்கனவே நான் எண்ணிக்காட்டு நம்ம ஏற்கனவே எண்ணியாச்சுண்டு அதை திரும்ப எடுத்த அவங்களுக்கு தான் 14 வந்திருக்கும். ஆகவே இதுக்குரிய விட 13 தானே. முழு உருவத்தினதும் இதை நீங்கள் சரியாக பிரிச்சிங்கன்னா பிள்ளைகள் உங்களோட கேள்விக்கு எதுவுமே 16 சிறிய என்ன எடுக்கலாம், நீங்கள் 16 சிறிய சதுரங்கள் எடுக்கலாம். அதில் 2 2 நிலத்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் 16 2ஆல் வகுத்தா 8ங்கிற விட வரப்போகுது உங்களுக்கு. 37வது வினா. ஒரு வகுப்பில் அஜித்தின் நிலையானது மேலிருந்து 11 மற்றும் கீழிருந்து 27. நான் அஜித்தை இன்னைக்கு வச்சேன்னு சொன்னால் மேலிருந்து 11 அஜித்துக்கு மேலே 10 பேர், கீழிருந்து 27 பேர்னா அஜித்துக்கு கீழே 26 பேர். அப்போ இந்த வரிசையில் இருக்கிற மொத்த பேரை நான் எடுத்தேன்டா 10 11 11 26 37 பேர். மொத்தம் எத்தனை பேர் பிள்ளைகள்? 37 பிள்ளைகள். இப்போ தெளிவாக கவனிங்க. இப்போ அதில் இருக்கிற அனுஜா வந்துக்கிட்டு 14வது ஆள் அறிக்காவும். அப்போ அனுஜா 14வது ஆள்னு சொன்னால் அனுஜா இப்போ அது அனுஜாவுக்கு ஒரு படம் போட்டோம்னா அனுஜா 14 தான், இதுக்கு மீனுக்கு 13 பேர் இருக்கணும்.
அப்போ 37லேருந்து இந்த 14 கழிச்சேன்னா கீழுக்கு 23 பேர். இப்போ கேள்வி அனுஜாவுக்கு கீழே உள்ளவர்கள் கேட்கல, 23 இல்லை விட கேட்ட கேள்வி அனுஜாவு நிலை கீழிருந்து எத்தனை ஆகுதுன்னு கேட்கணும். அப்போ தெளிவாக விளங்கணும். கீழுக்கு 23 பேருண்டா அனுஜா 24ஆவதாளா இருப்பா. சரியான விடையில் போய்க்குரிய விட 24 இருக்க போகுது. அடுத்த கேள்வி நம்ம சதுரமை நிலற்றப்பட்டதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பக்கம் சதுரமை கனவுறு எல்லாத்துக்குமே ஒரு பக்கம் நிலற்றப்பட்டது, இரு பக்கம், 3 பக்கம்ங்கிற நிறைய வினாக்கள் படிச்சிருப்போம். இதில் பிள்ளைகள் உங்களோட முதலாவது கேள்வி அவங்களோட வினா எப்படி இருந்தாலும் ஒரு சதுரமுகியாக இருக்கலாம், அது சதுரமுகி வெவ்வேறு எண்ணிக்கையில் வர சதுரமுகி கனவுறு எப்படி இருந்தாலும் 3 பக்கம் நிறமை பூசப்பட்டது எப்போதும் எட்டாக இருக்கும். உச்சிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு பக்கத்தை நம்ம முகத்தை அடிப்படையாக வச்சு செய்வோம், இரு பக்கத்துக்கு விளிம்பை வச்சு செய்வோம், 3 பக்கத்துக்கு உச்சி. எப்போதுமே கேள்வி என்னதான் வந்தாலும் 3 பக்கம் நிறமை பூசப்பட்டது 8 இருக்கும். அதில் உச்சியல்ற எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. 38வது உங்களுக்கு 2வது விட வரப்போகுது. 39வது வினாவுக்கு நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய தரவுகள் தேவைப்படும். அதாவது இந்த கேள்வியில் உங்களுக்கு 5 விதமாக வினாக்கள் கேட்கலாம். அந்த 5 வினாக்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று மொத்த குற்றியல் கேட்கலாம். சரி, அந்த கேள்விக்கு இது எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு. மொத்த குற்றியல். அடுத்தது ஒரு பக்கம் நிலற்றப்பட்டது, 2 பக்கம், 3 பக்கம், இது எந்த ஒரு பக்கமும் நிலற்றப்பட்ட இவர் தான் கேள்வி உங்களுக்கு. இவரை நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு மொத்தத்திலிருந்து இவங்க 3 பேரையும் கழிச்சா தான் நீங்கள் இவர் எடுக்கலாம். இப்போ மொத்த குற்றியல் நீங்கள் காணலாம். நீளந்தர அகலந்தர உயரம் பாவிக்கலாம். அல்லது முன்முகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, முன்முகத்தை எண்ணினீங்கன்னு சொன்னால் முன்முகத்தில் 12 பேர். அது மேலுக்கு இருக்கிற அடுக்குகள், மேலுக்கு பாருங்கள் எத்தனை அடுக்குகள் இருக்குது, 3 அடுக்குகள் இருக்குது. 12 நீங்கள் 3ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 36ங்கிற விட வரப்போகுது. 36ங்கிறது என்ன உங்களோட மொத்த புள்ளிகள். சரியா புள்ளிகள் 36ங்கிறது உங்களோட மொத்த புள்ளிகளாக இருக்க போகுது. சரி மொத்த குற்றியலாக இருக்க போகுது என்ன. இப்போ 36 வச்சு நீங்கள் ஒரு பக்கம் நிறமை பூசப்பட்டது எப்படி காண்றேன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முகத்தை வச்சு செய்கிறேன். இப்போ முகங்களில் தெளிவாக விளங்கினீங்கன்னு சொன்னா சரி, அந்த படத்தை வச்சு நம்ம செய்ய போனோம்னு சொன்னால் இப்படி தான் செய்கிறேன். இந்த முன்முகத்தை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ முன்முகம் எப்படி இருக்குது உங்களுக்கு இப்படி 12 வாரமாக இருக்குது. இதில் வளைச்சி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்படி புள்ளி வச்சு போனீங்கண்டா, ஒரு முகத்தில் வளைச்சி புள்ளி வச்சு போனீங்கண்டா நடுவில் மிஞ்சிறது வந்துக்கிட்டு ஒரு பக்கம் நிலற்றப்பட்டதாக இருக்கும். ஆகவே இந்த முகத்தில் 2 மிஞ்சினா இது ஒரு சதுரமுகியாக இருந்தால் ஒரு முகத்தில் 2 படி 6 முகத்துக்கு நீங்கள் 6ஆல் பெருக்கி விட்டீங்கன்னா ஒரு பக்கம் நிறமை வீசப்பட்ட நீங்கள் ஹண்ட்ருவீங்க. ஆனால் இது ஒரு கனவுரில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பக்கம் கனவுருக்கு வந்துக்கிட்டு எதிரெதிர் முகங்கள் சமன். இப்போ இந்த முகத்தில் 2 பேர் இருந்தால் அதுக்கு எதிரான முகத்தில் 2, அப்போ 4 பேர் இருப்பாங்க. இது 2 முகத்துக்கு தான் கண்டிருக்கேன், இன்னும் 4 முகம் இருக்கு. இதே இதை மற்ற எல்லா முகத்துக்கும் செஞ்சு பாருங்கள். அந்த மேலுக்கு இருக்கிற முகம் இதே மாதிரி 12 இருக்கிற முகம் தான். ஆகவே நீங்கள் வளைச்சி போடக்குள்ள அதுலேயும் 2 பேர் மிஞ்சுவாங்க, அது கீழே 2 பேர் மிஞ்சும். அப்போ 2 நீங்கள் கூட்டினா 4 வரப்போகுது இதுக்கு. சரியான இன்னும் 2 முகம் சைட்டில் இருக்கு, ஆனால் அங்கே 9 தான் இருக்குது. நீங்கள் வளைச்சி அப்படியே நான் சொன்ன மாதிரி புள்ளடி போட்டால் நடுவுக்கு ஒரு ஆள் மிஞ்சுவார். அப்போ அதில் எதிர்ப்பக்கம் 1, ஆகவே 1 2 கூட்டினீங்கண்டா இதில் இந்த உருவில் ஒரு பக்கம் மாத்திரம் நிறமை பூசப்பட்டது 1 இருக்கும். என்ன மெதட் சொல்லி தந்துட்டேன். வளைச்சி புள்ளி போட்டிங்கன்னா நடுவில் அந்த புள்ளி படாதால் சரியான அந்த ஒரு பக்கத்தை வச்சு அதில் அடுத்து கனவுரு சதுரமுகின்றா இது 6ஆல் பெருக்கி போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். கனவுருன்னு சொன்னால் ஒவ்வொரு முகமாக பார்த்து உங்களுக்கு தந்த 3 முகத்தில் ஒரு முகத்தை கண்டு அதில் எதிர்ப்பக்கம், அப்போ அதை சேர்த்து போடுறோம். இந்த 6 முகத்தையும் இப்படி 3ஆக நம்ம சோடியாக்கி போடுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் 2 பக்கத்துக்கு நான் விளிம்பு வச்சு செய்கிறேன். தெளிவாக கவனிங்க, விளிம்புகள் எப்படி இருப்பாருன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விளிம்புகள் வந்து கனவுரில் 12 விளிம்பு இருக்கும். சதுரமுகின்னு சொன்னால் 12 சமனான விளிம்புகள் இருக்கும். ஆனால் கனவுருள் எப்படி இருக்கும்டா அந்த விளிம்புகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நீள அகல உயரம் 3 இது இருக்குதானே. இப்போ நீளம் சரியான இப்போ நீளத்தில் 4 விளிம்பு, நீளம் மாதிரி 4 விளிம்பு, அகலம் மாதிரி 4 விளிம்பு, உயரம் மாதிரி 4 விளிம்பு, இப்படி 4 பிரிஞ்சால் அந்த 12 விளிம்புகள் இருக்கும். அதாவது உங்களோட அந்த ஷேப்புகளை வச்சு பார்க்கக்குள்ள இப்போ அந்த கனவுரில் 3 வகையான அந்த கோடுகளை நீங்கள் காணலாம். எப்படின்னா இப்படி கோடுகள், அடுத்தது இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இதில் 3ஐயும் தான் நம்ம நீள அகல உயரம் நீங்கள் எப்படி மாற்றி எடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் நீளம்டும் இதை அகலம்டும் இதை உயரம்டு நான் அடுத்துன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே 4 இப்படி 4 பேர் இருப்பாங்க, இப்படி 4 பேர் இருப்பாங்க, இப்படி 4 பேர் இருப்பாங்க, 4 8 12 விளிம்புகள் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த படத்தில்
இப்படி இருக்கிற விளிம்பு இந்த விளிம்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பக்கம் நிறமை பூசப்பட்டது. இப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும்டா? இப்படி கணக்குகள் வரக்குள்ள இதில் பிள்ளைகள் இங்கே நம்ம செஞ்ச மாதிரி இந்த விளிம்புல தொங்கல் 2 பேரையுமே புல்லடி போடுங்க. தொங்கல் 2 பேருக்கு அதாவது இப்படி வாரால காணப்படுறேன்னா தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. இதில் தொங்கல் 2 பேருக்கு நீங்கள் புல்லடி போட்டால் நடுவில் எத்தனை பேர் மிஞ்சிராக? ஒரு ஆள். அப்போ இப்படி வார விளிம்புகள்ல எல்லாம் ஒவ்வொரு விளிம்புலையும் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இந்த நடுவில் 2 பேருக்கும் இந்த தொங்கல் 2 பேருக்கு நீங்கள் புல்லடி போட்டால் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க, நடுவில் மிஞ்சிரால தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ இப்படி வார ஒவ்வொரு விளிம்புலையும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆள் படி. இதில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு 4 விளிம்பு இருக்கும். ஒரு 4 வரப்போகுது இந்த ஷேப்புக்கு. அடுத்தது வந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஷேப் என்ன இப்படி வர ஷேப். இந்த ஷேப்புக்கும் அதே வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் தொங்கல் 2 பேர் இவங்க 2 பேரையும் நீங்கள் நோட் பண்ணிங்கண்டா நடுவில் இருக்கிற ஆள் வந்துக்கிட்டு இவர். அதாவது ஒரு இதைத்தான் எடுக்கணுமா, ஒரு செட்டை தான் எடுக்கணும். இங்கே நான் இதைத்தான் எடுத்திருக்கேன், அப்போ இங்கே கிட்ட எடுப்பேன். இப்போ இதில் இப்படி வார விளிம்பில் வந்துக்கிட்டு 2 பேர் மிஞ்சிராக. அப்போ இதில் 2 பேருண்டா இதை போல் நான் ஏற்கனவே சொன்ன 4 இருக்கும்னு சொல்லி 4 8 பேர் இங்கே வரப்போகிறாங்க. அதே போல் உங்களுக்கு இவரை பார்த்தோம்னு சொன்னால் இவர் அதே இதை மேலுக்கு இருக்கிற அதுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு இப்படி ஒரு ஷேப்பில் இருக்குது தான் பிள்ளை. இப்போ இதில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுலையும் இங்கே 2 பேர் வெட்டுப்பட நடுவில் ஒரு ஆள் வந்துக்கிட்டு மிஞ்சுவார். அப்போ இதுலையும் ஒரு ஆள் படி தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. 4 பேர் இருக்காங்க. ஒரு 4 இது அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டினீங்கண்டா இரு பக்கம் நிலற்றப்பட்டது வரும். சரியான பிள்ளைகள் இரு பக்கம் நிலற்றப்பட்டதை எப்படி செய்கிறேன்னு நான் இந்த 3 இதை பிரித்து வடிவாக காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஷேப்பையும் பார்த்து அதை 4ஆல் பெருக்கி விட்டிங்கன்னா சரி. ஏன் ஒவ்வொரு ஷேப்லையும் 4 விளிம்புகள் இருக்கு பாருங்கள். 4 8 12 விளிம்பையும் நம்ம கண்டுட்டோம். இப்போ நான் கூட்டினேன்டா 4 மட்டும் 12 4 16 குற்றிகள் இதுக்குரிய விடையாக வரப்போகுது. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஏற்கனவே மேலுக்கு இருக்கிற விடையும் எடுத்துட்டோம். எப்பயுமே 3 பக்கம் விட 8. இப்போ இந்த 36லேருந்து இவங்க 3 பேரையும் கழிச்சு விட்டிங்கண்டா எந்த ஒரு நிலற்றப்படாத இந்த கேள்விக்குரிய விட வரப்போகுது. 36லேருந்து 10 10 16 26 26 மட்டும் 34. 36லேருந்து 34 நீங்கள் கழிச்சிங்கன்னா 32ங்கிற விட இதுக்குரிய விடையாக வரப்போகுது. இறுதி வினா இந்த வினாத்தாள்ற 40வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் தரம் 10 வகுப்பில் நல்ல கேள்வி உண்டு கவனிங்க. பின்னங்களை வச்சு எடுத்திருக்காங்க. 160 சென்டிமீட்டர் உயரமான உயரமானவள் 18 ஆண் பிள்ளைகள் 18 பேர். இதில் இருக்கிற 18 மொத்த ஆண்கள் இல்லை. மொத்த ஆண்களில் 18 பேர் 160ஓட பெரிய ஆக்கள். அப்போ மற்ற ஆக்கள் 160ஓட சின்ன ஆக்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி ஆக்கள்னு சொன்னால் அந்த வகுப்பில் உள்ள ஆண் மாணவர்கள் எண்ணிக்கையில் 4/3 பங்கு. இப்போ தெளிவு அந்த பின்னங்கள் கணக்குகளை பிள்ளை நீங்கள் ஒரு படம் மூலமாக செஞ்சால் இலவு ஆட்சியெல்லாம் இங்கே பாருங்கள். 4ஆக பிரித்து இந்த 3 பங்கு தான் என்னையா 18ஆம். 3 பங்கு 18னா ஒரு பங்கு. இந்த மொத்த சதுரத்தை நீங்கள் ஆண்களாக எடுத்தால் அந்த ஆண்களை 4ஆக பிரித்து 3 பங்கு 18னா ஒரு பங்கு 6 இருந்தால் தானே 18 வரும். இப்போ இது 6ன்னு சொன்னால் இந்த 4ல் 3 பங்கு 6ன்னா இந்த 6 என்ன அரிக்க போகுது, இதுவும் 6ஆக தானே அரிக்க போகுது. அப்போ மொத்த ஆண்கள் எத்தனையும் அரிப்பாங்கண்டா 24 அரிப்பாங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த ஆண்களை வச்சு நீங்கள் மொத்த எண்ணிக்கை காணணும். அதுக்கு ஒரு தொடர்பு தாரன். ஆண் மாணவர் எண்ணிக்கை வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கையின் 3/2 பங்கு. அப்போ 3ஆக பிரித்து 2 பங்கு. அப்போ 3ஆக பிரிக்கிறேன்னு சொன்னால் நம்ம ஒரு முக்கோணியை வச்சு நான் பிரிக்கிறேன். சரி 3ஆக பிரிக்க போகிறோம்னு சொன்னால் தெளிவாக கவனிங்க. இதை நான் வகுப்பில் இருக்கிற இந்த முக்கோணியை சதுரத்தை நான் எப்படி ஒரு வகுப்பில் உள்ள ஆண் மாணவர்கள் எடுத்தனோ அதே மாதிரி இந்த முக்கோணியை ஒரு வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்கள் எடுக்கு. இப்போ இந்த மாணவர்கள 3/2 பங்கு தான் அந்த 24 ஆண் மாணவர்கள். அப்போ 2 பங்கு 24 ஒரு பங்கு 12 இருக்க போது. ஆகவே மொத்த மாணவர்கள் வந்துக்கிட்டு 36 பேர். கேட்ட எலி பெண்கள் 36ங்கிறது மொத்த மாணவர்கள். சரியா பிள்ளைகள்? 24ங்கிறது ஆண்கள். அதை கழிச்சு விட்டிங்கன்னா 12 பெண்கள் வரப்போகிறாங்க. சரியா பிள்ளைகள்? 40 கேள்வியும் இலவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இப்படியான பிரயோசனமான வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். விடயங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.